பயின்று தொடர்ச்சியாக செய்து வந்தால் பல ஆண்டுகள் நோய் இல்லாமல் முகப்பொலிவுடன் வாழலாம் என்கிறார் ஆசன ஆண்டியப்பன் அவர்கள். நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். பல காலமாக நடைபெறுகிறது, தொடர்ந்து நடைபெறுகிறது. உலக மக்கள் அனைவரும் பார்த்து பயனடைகிறார்கள். ஏன் யோகா டாக்டர்களாகவே மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இது மக்களை தொட்டு கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை. நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது யோகாசனம். மனிதனை மனிதனாக ஆக்கக்கூடியது யோகாசனம். எந்த கெட்ட பழக்கங்களையும் நீக்குவது யோகாசனம். அவர் குடிகாரர்களாக இருக்கட்டும், அல்லது சிகரெட் குடியாக இருக்கட்டும், மதுக்குடியாக இருக்கட்டும், அவைகளெல்லாம் ஆசனம் செய்த கொஞ்ச நாளிலேயே தானாகவே விட்டுப்படக்கூடிய தன்மை வந்துவிடும். திருமூலரே சொல்கிறார், கல்லுண்ண வேண்டாம் தானே கழிதரும் உள்ளது சொன்னோம் உணர்வுடையவருக்கு என்று. 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கல் குடி இருந்தது. இப்போ சாராயமாக மாறிவிட்டு அது ஒயினாக மாறிவிட்டது. அந்த காலத்திலே கல் தான் இருந்தது. அந்த கல்லை குடித்து உடம்பை கெடுத்து கழிப்படைகிறாயே, அது உன் உடலை கெடுத்துவிடும். நீ யோகாசனம் செய். அந்த கல் குடிப்பதனால் உனக்கு என்ன கழிப்பு ஏற்படுமோ அதே கழிப்பு இந்த யோகாசனம் செய்வதனால் உனக்கு ஏற்படும். வீணாக கெட்டுவிடாதே என்று இடித்து சொல்கிறார். கல்லுண்ண வேண்டாம் தானே கழிதரும் உள்ளது சொன்னோம் உணர்வுடையோருக்கே என்றார். உள்ளது இது, உண்மையை சொல்கின்றேன், உணர்விருந்தால் இதை செய் என்று வருத்தப்பட்டு இடித்து மக்களை சொல்கின்றார். அப்போ எந்த அளவுக்கு ஒரு 10,000 ஆண்டுகள் வாழ்ந்து அதனுடைய நன்மைகளை தெரிந்து கொண்டு மக்களுக்கு இடித்துரைக்கின்றார் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு நமது பயிற்சி சாலையைச் சேர்ந்த 2 ஆசிரியர்கள், சீஃப் யோகா மாஸ்டர், ஜூனியர் சீஃப் யோகா மாஸ்டர் இருவர் இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் இப்போது 2 பேருமே 2 அற்புதமான ஆசனங்களை செய்ய போகிறார்கள். என் அருமைச் சீடர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு அவரவர்கள் இடத்திலேயே இந்த அற்புதமான ஆசனங்களை செய்யுங்கள், பார்க்கலாம். ஐம்பது வயதை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற யோகா மாஸ்டர் எப்படி உசட்டாசனம் செய்கிறார் பாருங்கள். பச்சுமுத்தாசனத்தை கையை நீட்டி காலை தொட்டிருக்கிறார். எந்த விதமான முயற்சியும் இல்லாமல் அந்த அளவுக்கு முதுகு வளைகின்ற தன்மையால் ஃபார்வர்ட் பெண்டிங் அவ்வளோ அழகாக வருகிறது. 15-20 ஆண்டுகளாக நமது பயிற்சியாலையில் ஒரு சீஃப் யோகா மாஸ்டராக இருந்து மக்களுக்கு பல்வேறுபட்ட நோய்களை நீக்கக்கூடிய ஒரு தன்மையை பெற்ற அற்புதமான மனிதர் இந்த ஆனந்த் என்ற சீஃப் யோகா மாஸ்டர் ஆறுமுகம். இவர் எனது உடன்பிறவா பிரதர், சகோதரர். பாருங்கள், அவர்கள் அற்புதமான ஆசனத்தை செய்கிறார்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நன்றாக மூச்சு இழுத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது வலது பக்கமாக திரும்பி இந்த ஆசனத்தை செய்யுங்கள். நீங்கள் அப்படிங்க இங்கே பக்கம் திரும்புங்க. இடுப்பை முன்னால் தள்ளுங்கள். தலை நன்றாக தொங்க போடுங்கள். பாருங்கள், பக்கவாட்டில் செய்கிறார்கள். தலை கால் இடுக்குள்ளே போய்விட்டது. அந்த அளவுக்கு பாதகஸ்தாசனம் செய்வது என்பது கடினம். கை நீட்டிய பாதகஸ்தாசனம் யாரும் இது மாதிரி முயற்சிக்கவில்லை. அதுதான் நான் கவனிக்க வேண்டும். உசட்டாசனம் மூச்சு திணறல், இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஆஸ்மா, பிராங்கிட்டிஸ், தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நீக்கக்கூடிய அற்புதமான ஆசனம்.
மெதுவாக எழுந்தீர்கள். ஒட்டக ஆசனம் என்று சொல்வார்கள். இந்த ஆசனத்தை கலையுங்கள். அப்படியே உட்கார்ந்து நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்கள். இடுப்பை முன்னால் தள்ளுங்கள். மூச்சை இழுங்கள். இவையெல்லாம் நாம் பள்ளிக்கூடங்களிலேயே இதை கற்பித்து விட்டால் இது போன்ற ஆசனங்கள் எல்லாம் மாணவர்கள் அசாதாரணமாக செய்வார்கள். இந்த ஆசனத்தை கலைத்து விட்டு உட்காருங்கள். அப்படியே உட்காருங்க. பத்மாசனத்தில் அமருங்கள். யோகாசன ஆசிரியர்கள் பல அற்புதமான ஆசனங்களை செய்தால்தான் அவர்களுக்கு இதில் ஒரு ஆர்வம் கிடைக்கும். இந்த மாஸ்டர் கடினமான ஆசனங்களை செய்கிறார், இவற்றை நாம் பழகுவோமேயானால் நம்முடைய ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு சிரமங்களை நீக்கிக் கொள்வோம் என்று அவர் செய்வார்கள். இவர்களே செய்ய முடியாவிட்டால் அப்புறம் அவர்கள் எப்படி செய்வார்கள்? தன் உடலையே குண்டாக வைத்துக்கொண்டு பிற ஒரு உடலை எப்படி இவர்கள் குறைக்க முடியும் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே ஆசிரியர்கள் வல்லுநர்களாக இருக்க வேண்டும். கடினமான ஆசனங்களை போட்டு அதன் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே மாணவர்களுக்கு இது போன்ற ஆசனங்களை நாம் கற்றுக் கொடுத்து அவர்களை வல்லவர்களாக்கி இந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் சேவை செய்யக்கூடியவர்களாக மனோதிடத்தை கொடுத்து இந்த பயிற்சியை மாணவர்கள் மத்தியிலே அதிகப்படியாக நாம் கற்பிக்க வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.